CBSE 12th Standard English Prose Flamingo in Tamil. 5th lesson Indigo. 5th lesson Indigo. 12th Standard English Prose Flamingo. இண்டிகோ 5th லெசன் இண்டிகோ. ஆசிரியர் பற்றி. லூயிஸ் ஃபிஷர் 1896 to 1970 பிலடெல்பியாவில் பிறந்தார். அவர் 1918 முதல் 1920 வரை பிரிட்டிஷ் இராணுவத்தில் தன்னார்வலராக பணியாற்றினார். ஃபிஷர் ஒரு பத்திரிகையாளராக தனது வாழ்க்கையை தொடர்ந்தார். அவர் த நியூயார்க் டைம்ஸ், த சாட்டர்டே ரிவ்யூ மற்றும் ஐரோப்பிய அஸ்தான் வெளியீடுகளுக்கு எழுதினார். அவர் பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராகவும் இருந்தார். பின்வருவது அவரது மகாத்மா காந்தியின் வாழ்க்கை என்ற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பகுதியாகும். காந்தியை பற்றி இதுவரை எழுதப்பட்ட சிறந்த புத்தகங்களில் ஒன்றாக இப்புத்தகம் டைம்ஸ் எஜுகேஷனல் சப்ளிமெண்ட் இதனால் விமர்சிக்கப்பட்டுள்ளது. உரையில் உள்ள இந்த சொற்றொடர்களை கவனியுங்கள். சூழலில் இருந்து அவற்றின் பொருளை ஊகித்துக் கொள்ளுங்கள். புறப்பட வலியுறுத்துங்கள். கடமைகளின் மோதல். என்னை பற்றி ஒரு மனிதனுக்கு அடையாளம் கொடுங்கள். ஒரு முட்டு தேடு. 1942 நான் முதலாக இந்த மத்திய இந்தியாவின் சேவா கிராமத்தில் இருந்த காந்தியின் ஆசிரமத்திற்கு சென்றபோது அவர் பிரிட்டிஷார் வெளியேற வேண்டும் என்று நான் ஏன் வலியுறுத்த முடிவு செய்தேன் என்பதை உங்களுக்கு சொல்கிறேன். அது 1917 நடந்தது என்றார். 1916 டிசம்பரில் லக்னோவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் வருடாந்திர மாநாட்டிற்கு சென்றிருந்தார். அங்கு 2301 பிரதிநிதிகளும் பல பார்வையாளர்களும் இருந்தனர். மாநாட்டின் நடவடிக்கையின் போது காந்தி இவ்வாறு விவரித்தார். இந்தியாவில் உள்ள மற்ற விவசாயிகளைப் போல ஏழ்மையாகவும் எளிதும் காணப்பட்ட ஒரு விவசாயி என்னிடம் வந்து, நான் ராஜ்குமார் சுக்லா, நான் சம்பரான் மாவட்டத்தை சேர்ந்தவன், நீங்கள் என் மாவட்டத்திற்கு வர வேண்டும் என்று கூறினார். காந்தி அந்த இடத்தை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை. அது நேபாள ராஜ்யத்திற்கு அருகில் வானுயர்ந்த இமயமலையின் அடிவாரத்தில் அமைந்திருந்தது. ஒரு பழங்கால ஏற்பாட்டின்படி சம்பரான் விவசாயிகள் குத்தகை விவசாயிகளாக இருந்தனர். ராஜ்குமார் சுக்லாவும் அவர்களில் ஒருவர். அவர் படிப்பறிவு இல்லாதவராக இருந்தாலும் மன உறுதி மிக்கவராக இருந்தார். அவர் வந்திருந்தது. பீகாரின் நிலப்பிரபுக்களின் அநீதி குறித்து புகார் அளிக்க காங்கிரஸ் கூட்டம் நடைபெற்றது. அநேகமாக யாரோ ஒருவர் காந்தியிடம் பேசுங்கள் என்று சொல்லி இருக்கலாம். தனக்கு கான்பூரில் ஒரு சந்திப்பு இருப்பதாகவும் இந்தியாவின் பிற பகுதிகளுக்கு செல்ல வேண்டியிருப்பதாகவும் காந்தி சுக்லாவிடம் கூறினார். சுக்லா அவர் சென்ற இடமெல்லாம் உடன் சென்றார். பின்னர் காந்தி அகமதாபாத் அருகே இருந்த தனது ஆசிரமத்திற்கு திரும்பினார். சுக்லாவும் அவரை பின்தொடர்ந்து ஆசிரமத்துக்கு சென்றார். பல வாரங்களாக அவர் காந்தியின் பக்கத்தை விட்டு பிரியவே இல்லை. ஒரு தேதியை முடிவு செய் என்று அவன் கெஞ்சினான். குத்தகை விவசாயிகள் விடாமுயற்சியாலும் கதையாலும் ஈர்க்கப்பட்ட காந்தி, நான் இன்ன தேதியில் கல்கத்தாவில் இருக்க வேண்டும், வந்து என்னை சந்தித்து அங்கிருந்து அழைத்து செல்லுங்கள் என்றார். படிக்கும்போதே யோசியுங்கள். மாதங்கள் கடந்தன. கல்கத்தாவில் குறித்த இடத்தில் சுக்லா மண்டியிட்டு அமர்ந்திருந்த போது காந்தி அங்கு வந்தார். காந்திக்கு ஓய்வு கிடைக்கும் வரை அவர் காத்திருந்தார். பின்னர் அவர்கள் இருவரும் பீகாரில் உள்ள பாட்னா நகருக்கு செல்லும் ரயிலில் ஏறினர். அங்கு பிற்காலத்தில் காங்கிரஸ் கட்சியின் மற்றும் இந்தியாவின் தலைவரான ராஜேந்திர பிரசாத் என்ற வழக்கறிஞரின் வீட்டுக்கு சுக்லா அவரை அழைத்து சென்றார். ராஜேந்திர பிரசாத் ஊரில் இல்லை. ஆனால் அவ்ரி சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு உதவுமாறு வேலைக்காரர்கள் தங்கள் எஜமானரை எச்சரித்தனர். எனவே அவர்கள் அவரையும் அவரது தோழரான காந்தியையும் தங்கள் தோட்டத்துக்கு தங்க அனுமதித்தனர். காந்தியும் அவர்கள் மற்றொரு விவசாயி என்று கருதினர். ஆனால் காந்தியின் வாளியிலிருந்து சில துளிகள் கிணற்றை அசுத்தப்படுத்திவிடும் என்ற அச்சத்தில் அவர் கிணற்றில் தண்ணீர் எடுக்க அனுமதிக்கப்படவில்லை. அவர் தீண்டத்தகாதவர் அல்ல என்பதை அவர்கள் எப்படி அறிந்தார்கள்? சுக்லா உடல் வலிமை மிக்க ஒரு ஏழை விவசாயியாக நடித்தார். பின்வருவனவற்றில் உண்மையில்லாதவற்றை அடித்து நீக்கவும். ராஜ்குமார் சுக்லா ஒரு குத்தகை விவசாயி, அரசியல்வாதி, பிரதிநிதி, ஒரு நில உரிமையாளர். ராஜ்குமார் சுக்லா ஏழை. டைம்ஸ் எழுத்தறிவு பெற்றவர். ராஜ்குமார் சுக்லா ஏன் உறுதியானவர் என்று வர்ணிக்கப்படுகிறார். வேலைக்காரர்கள் காந்தியை மற்றொரு விவசாயி என நினைத்தார்கள் என நினைக்கிறீர்கள். சுக்லாவால் வழங்க முடிந்ததை விட நிலைமைகள் குறித்து முழுமையான தகவல்களை பெறுவதற்காக சம்பரான் செல்லும் வழியில் இருந்த முசாஃபூருக்கு முதலில் செல்ல காந்தி தீர்மானித்தார். அதன்படி தாகூரின் சாந்திநிகேதன் பல்கலைக்கழகத்தில் தான் சந்தித்திருந்த முசாஃபூரில் உள்ள கலைக்கல்லூரியின் பேராசிரியர் ஜே.பி. கிருப்லானிக்கு அவர் ஒரு தந்தி அனுப்பினார். அதில்
அம், அந்த அந்த ரயில் 1917 ஏப்ரல் 15 நள்ளிரவில் வந்து சேர்ந்தார். கிருப்லானி ஏராளமான மாணவர்களுடன் ரயில் நிலையத்தில் காத்திருந்தார். காந்தி அங்கு ஒரு அரசு பள்ளியின் ஆசிரியரான பேராசிரியர் மல்கானின் வீட்டில் 2 நாட்கள் தங்கினார். அந்த நாட்களில் அந்த ஒரு அரசு பேராசிரியர் என்னை போன்ற ஒருவருக்கு அடைக்கலம் கொடுப்பது ஒரு அசாதாரணமான விஷயமாக இருந்தது என்று காந்தி குறிப்பிட்டார். சிறிய பகுதிகள் இந்தியர்கள் சுயாட்சி ஆதரவாளர்கள் மீது அனுதாபம் காட்ட அஞ்சினர். காந்தியின் வருகை மற்றும் அவரது பணியின் தன்மை பற்றிய செய்தி முசாஃபர் மற்றும் சம்ரான் முழுவதும் விரைவாக பரவியது. சம்ரானை சேர்ந்த குத்தகை விவசாயி நடத்தும் குதிரை வண்டிகள் மூலமாகவும் வரத் தொடங்கினர். முசாஃபர் வழக்கறிஞர்கள் காந்தியை சந்தித்து அவருக்கு விளக்கம் அளித்தனர். அவர்கள் அடிக்கடி நீதிமன்றங்களில் விவசாய குழுக்களாக வாதாடினர். தங்கள் வழக்குகளை பற்றி அவரிடம் கூறி அதற்கான கட்டணத்தின் அளவையும் தெரிவித்தனர். குத்தகை விவசாயிகளிடமிருந்து அதிக கட்டணம் வசூலிப்பதற்காக வழக்கறிஞர்களை காந்தி கண்டித்தார். அவர், நாம் நீதிமன்றங்களுக்கு செல்வதை நிறுத்த வேண்டும் என்ற முடிவுக்கு நான் வந்துள்ளேன். இது போன்ற வழக்குகளை நீதிமன்றங்களுக்கு எடுத்துச் செல்வதால் எந்த பயனும் இல்லை. விவசாயிகள் மிகவும் நசுக்கப்பட்டு அச்சத்தில் வாடும் இடங்களில் நீதிமன்றங்கள் பயனற்றவை. அச்சத்திலிருந்து விடுபடுவதே அவர்களுக்கு உண்மையான நிவாரணம் என்றார். சம்பரான் மாவட்டத்தில் உள்ள பெரும்பான்மையான சாகுபடி நிலங்கள் பெரிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டன. ஆங்கிலேயர்களுக்கு சொந்தமான பண்ணைகளில் இந்திய குத்தகைக்காரர்கள் வேலை செய்தனர். முக்கிய வணிக பயிர் அவுரி ஆகும். சில நில உரிமையாளர்கள் தங்கள் வசம் இருந்த நிலங்களில் 2 பங்கு அவுரி செடிகளுடன் பயிரிட்டு முழுவதையும் ஒப்படைக்குமாறு அனைத்து குத்தகைக்காரர்களையும் கட்டாயப்படுத்தியது. ஒவ்வொரு அவுரி அறுவடைக்கும் வாடகையாக 2 பங்கையோ அல்லது 15% பயிரிட வைத்தது. இது ஒரு நீண்டகால ஒப்பந்தத்தின் மூலம் செய்யப்பட்டது. தற்சமயம் ஜெர்மனி செயற்கை அவுரியை உருவாக்கியிருப்பதை நில உரிமையாளர்கள் அறிந்து கொண்டனர். அதைத் தொடர்ந்து 15% ஒப்பந்தத்திலிருந்து விடுவிக்கப்படுவதற்காக அவர்களுக்கு இழப்பீடு வழங்குமாறு குத்தகை விவசாயிகளிடமிருந்து அவர்கள் ஒப்புதல்களை பெற்றனர். குத்தகை விவசாய முறை விவசாயிகளுக்கு எரிச்சலூட்டியதால் பலர் மனமுவந்து கையெழுத்திட்டனர். அதை எதிர்த்தவர்கள் வழக்கறிஞர்களை நாடினர். சில உரிமையாளர்கள் குண்டர்களை அமர்த்தினர். இதற்கிடையில் கையெழுத்திட்டிருந்த படிப்பறிவில்லாத விவசாயிகளுக்கு செயற்கை அவுரி பற்றி தகவல்கள் எட்டியது. மேலும் அவர்கள் தங்கள் பணத்தை திரும்ப கட்டனர். படிக்கும்போது யோசியுங்கள். சுக்லாவை முதலில் சந்தித்ததுக்கும் சம்ரான் வந்ததற்கும் இடைப்பட்ட காலத்தில் காந்தி சென்ற இடங்களை பட்டியலிடுக. விவசாயிகள் பிரிட்டிஷ் நிலப்பரப்புகளுக்கு வாடகையாக என்ன செலுத்தினார்? அதற்கு பதிலாக பிரிட்டிஷார் இப்போது என்ன விரும்புகின்றனர்? ஏன்? இயற்கை அவுரியின் விலைகள் மீது செயற்கை அவுரியின் தாக்கம் என்னவாக இருக்கும்? இந்த நேரத்தில் காந்தி சம்ரானுக்கு வந்து சேர்ந்தார். அவர் உண்மைகளை திரட்டுவதன் மூலம் தொடங்கினார். முதலில் அவர் பிரிட்டிஷ் நிலப்பரப்புகள் சங்கத்தின் செயலாளர்களை சந்தித்தார். ஒரு வெளியாளுக்கு எந்த தகவலையும் கொடுக்க முடியாது என்று அந்த செயலாளர் அவரிடம் கூறினார். அதற்கு காந்தி, தான் ஒரு வெளியாள் அல்ல என்று பதிலளித்தார். அடுத்து சம்ரான் மாவட்டத்துக்கு அமைந்திருந்த திரிகத் கோட்டத்தின் பிரிட்டிஷ் அதிகாரப்பூர்வமான ஆணையாளரை காந்தி சந்தித்தார். அந்த ஆணையர் என்னை மிரட்டத் தொடங்கி உடனடியாக திரிகத்தை விட்டு வெளியேறுமாறு எனக்கு அறிவுறுத்தினார் என்று காந்தி குறிப்பிடுகின்றார். காந்தி அங்கிருந்து புறப்படவில்லை. மாறாக அவர் சாம்பிரானின் தலைநகரான மோதிஹாருக்கு சென்றார். பல வழக்கறிஞர்களுடன் அவர்கள் சென்றனர். ரயில் நிலையத்தில் ஒரு மாபெரும் கூட்டம் காந்தியை வரவேற்றது. அவர் ஒரு வீட்டிற்கு சென்று அதை தலைமையிடமாக பயன்படுத்தி தனது விசாரணைகளை தொடர்ந்தார். அருகிலுள்ள ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி துன்புறுத்தப்பட்டதாக ஒரு தகவல் வந்தது. காந்தி சென்று பார்க்க முடிவு செய்தார். மறுநாள் காலை அவர் ஒரு யானையின் மீது ஏறி புறப்பட்டார். அவர் வெகு தூரம் செல்லாத நிலையில் காவல் கண்காணிப்பாளரின் தூதர் அவரை வழிமறித்து ஊருக்கு திரும்புமாறு உத்தரவிட்டார். அவரது வண்டியில் காந்தி அதற்கு கீழ்ப்படிந்தார். அந்த தூதுவர் காந்தியை வீட்டிற்கு அழைத்து சென்று சம்ரானை உடனடியாக காலி செய்யுமாறு ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அவரிடம் வழங்கினார். காந்தி அந்த அறிவிப்புக்கான ரசீதில் கையொப்பமிட்டு அந்த உத்தரவை மீறுவதாக அதில் எழுதினார். அதன் விளைவாக மறுநாள் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு காந்திக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. காந்தி இரவு முழுவதும் விழித்திருந்தார். செல்வாக்குமிக்க நண்பர்களுடன் பீகாரிலிருந்து வருமாறு ராஜேந்திர பிரசாத்துக்கு தந்தி அனுப்பினார். ஆசிரமத்திற்கு அறிவுறுத்தல்களை அனுப்பினார். வைஸ்ராய்க்கு ஒரு முக்கியமான அறிக்கையை தந்தி மூலம் அனுப்பினார். காலையில் மோதிஹாரி நகரம் விவசாயிகளால் கருமையாக காட்சியளித்தது. தென்னாப்பிரிக்காவில் காந்தியின் சாதனைகளை பற்றி அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. தங்களுக்கு உதவ விரும்பிய ஒரு மகாத்மா அதிகாரிகளுடன் சிக்கலில் இருக்கிறார் என்பதை மட்டுமே அவர்கள் கேள்விப்பட்டிருந்தனர். நீதிமன்றத்தை சுற்றி ஆயிரக்கணக்கில் அவர்கள் தன்னிச்சையாக நடத்திய ஆர்ப்பாட்டம் ஆங்கிலேயர்கள் மீதான அச்சத்திலிருந்து அவர்களின் விடுதலைக்கான தொடக்கமாக அமைந்தது.
காந்தியின் ஒத்துழைப்பு இல்லாமல் அதிகாரிகள் தங்களை ஆற்றலற்றவர்களாக உணர்ந்தனர். கூட்டத்தை ஒழுங்குபடுத்த அவர்கள் உதவினர். அவர்கள் பண்பானவராகவும் நட்பானவராகவும் இருந்தார். அதுவரை அஞ்சப்பட்டும் கேள்விக்குட்பட்டும் இருந்த அவர்களின் வலிமை இந்தியர்களின் சவால் செய்ய முடியும் என்பதற்கு அது அவர்களுக்கு உறுதியான சான்றை அளித்துக் கொண்டிருந்தார். அரசு குழப்பமடைந்தது. அரசு வழக்கறிஞர் விசாரணையை ஒத்திவைக்குமாறு நீதிபதியிடம் கோரினார். அதிகாரிகள் தங்கள் மேலதிகாரிகளுடன் கலந்தாலோசிக்க விரும்பியதாக தெரிகிறது. காந்தி தாமதத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். அவர் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டு ஒரு அறிக்கையை வாசித்தார். அவர் நீதிமன்றத்தில் கடமைகளுக்கு இடையேயான முரண்பாட்டில் ஈடுபட்டிருந்ததாக கூறினார். ஒருபுறம் சட்டத்தை மீறுபவராகவும் ஒரு தவறான மன்னுதாரத்தை ஏற்படுத்திவிடக்கூடாது. மறுபுறம் தான் வந்ததற்கான மனிதாபிமானம் மற்றும் தேசிய சேவையை ஆற்ற வேண்டும். அவர் சட்டபூர்வமான அதிகாரத்திற்கு மரியாதை கொடுக்காமல் அல்ல, மாறாக தமது இருப்பின் உயர்ந்த சட்டமான மனசாட்சியின் குரலுக்கு கீழ்ப்படிந்து வெளியேறுமாறு இடப்பட்ட உத்தரவுகளை புறக்கணித்ததாக கூறினார். தனக்குரிய தண்டனையை கோரினார். 2 மணி நேர இடைவேளைக்கு பிறகு தீர்ப்பு வழங்கப்படும் என நீதிபதி அறிவித்ததோடு அந்த 120 நிமிடங்களுக்கு பிணை வழங்குமாறு காந்தியை கேட்டுக்கொண்டார். காந்தி மறுத்துவிட்டார். நீதிபதி அவரை பிணையின்றி விடுவித்தார். நீதிமன்றம் மீண்டும் கூடியபோது நீதிபதி பல நாட்களுக்கு தீர்ப்பு வழங்கப் போவதில்லை என்று கூறினார். இதற்கிடையில் காந்தியை சுதந்திரமாக இருக்க அவர் அனுமதித்தார். ராஜேந்திர பிரசாத், பிரிஜ் கிஷோர் பாபு, மௌலானா மஸ்ஹருல் ஹக் மற்றும் பல முக்கிய வழக்கறிஞர்கள் பீகாரிலிருந்து வந்திருந்தனர். அவர்கள் காந்தியுடன் ஆலோசனை நடத்தினர். அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டால் என்ன செய்வீர்கள் என்று காந்தி கேட்டார். அதற்கு அவர் மூத்த வழக்கறிஞர் தாங்கள் அவர்களுக்கு ஆலோசனை வழங்கவும் உதவவும் வந்திருப்பதாகவும், அவர் சிறைக்கு சென்றால் ஆலோசனை வழங்க யாரும் இருக்க மாட்டார்கள், தங்கள் வீட்டிற்கு சென்று விடுவோம் என்றும் பதிலளித்தார். குத்தகை விவசாயிகளுக்கு இழைக்கப்படும் அநீதியை பற்றி என்ன என்று காந்தி கேட்டார். வழக்கறிஞர்கள் கலந்தாலோசிக்க சென்றனர். அவர்கள் கலந்தாலோசிக்க முடிவு ராஜேந்திர பிரசாத் இவ்வாறு பதிவு செய்துள்ளார். காந்தி முற்றிலும் அந்நியர், ஆனால் அவர் விவசாயிகளுக்காக சிறை மற்றும் செல்ல தயாராக இருக்கிறார் என்றும் அவர்கள் தங்களுக்குள் நினைத்து கொண்டனர். மறுபுறம் அண்டை மாவட்டங்களில் வசிப்பவராகவும் இந்த விவசாயிகளுக்கு சேவை செய்வதாக உரிமை கோருபவர்களாகவும் இருக்கும் தாங்கள் வீடு திரும்பினால் அது வெட்கக்காடான கைவிடுதலாக இருக்கும். அதன்படி அவர்கள் காந்தியிடம் திரும்பி சென்று தாங்கள் அவரை பின்தொடர்ந்து சிறைக்கு செல்ல தயாராக இருப்பதாக கூறினார். சம்பரான் போரில் வெற்றி கிடைத்தது என்று அவர் முழங்கினார். பின்னர் அவர் ஒரு காகிதத்தை எடுத்து அந்த குழுவை ஜோடிகளாக பிரித்து ஒவ்வொரு ஜோடியும் கைது செய்யப்பட வேண்டிய வரிசையை அதில் எழுதினார். படிக்கும்போது யோசியுங்கள். இப்பாடத்தின் பகுதியில் உள்ள நிகழ்வுகள் காந்தியின் பணிமுறையை விளக்குகின்றன. இந்த முறையில் சில எடுத்துக்காட்டுகளை உங்களால் அடையாளம் கண்டு அவற்றை அவரது சத்தியாகிரக மற்றும் அகிம்சை ஆகிய கருத்துக்களுடன் தொடர்புபடுத்த முடியுமா? சில நாட்கள் கழித்து மாகாண துணைநிலை ஆளுநர் வழக்கை கைவிடுமாறு உத்தரவிட்டிருப்பதாக நீதிபதியிடமிருந்து காந்திக்கு ஒரு கடிதம் வந்தது. நவீன இந்தியாவில் முதன்முறையாக ஒத்துழைமை இயக்கம் வெற்றி பெற்றிருந்தது. காந்தியும் வழக்கறிஞர்களும் இப்போது விவசாயிகளின் குறைகள் குறித்து விரிவான விசாரணையை நடத்த தொடங்கினர். சுமார் 10,000 விவசாயிகளின் வாக்குமூலங்கள் எழுதப்பட்டன. மேலும் பிற சான்றுகள் குறித்து குறிப்புகள் எடுக்கப்பட்டன. ஆவணங்கள் சேகரிக்கப்பட்டன. புலனாய்வாளர்களின் செயல்பாடுகளையும் நிலப்பிரபுக்களின் கடுமையான எதிர்ப்புகளாலும் அப்பகுதி முழுவதும் பரபரப்பாக இருந்தது. ஜூன் மாதம் காந்தி துணைநிலை ஆளுநர் சர் எட்வர்டு கெயிட்டிடம் அழைக்கப்பட்டார். அவர் செல்வதற்கு முன் சந்தித்தார். முக்கிய கூட்டாளிகளுடன் இணைந்து அவர் திரும்பி வராவிட்டால் சட்டமறுப்பு போராட்டம் நடத்துவதற்கான விரிவான திட்டங்களை மீண்டும் வகுத்தனர். காந்தி துணைநிலை ஆளுநருடன் 4 நீண்ட நேர்காணல்களை நடத்தினர். அதன் விளைவாக அவர் அவுரி சாயம் தொடர்பான நிலைமை குறித்து விசாரிக்க ஒரு அதிகாரப்பூர்வமான ஆணையத்தை நியமித்தார். அந்த ஆணையத்தில் நில உரிமையாளர்கள், அரசு அதிகாரிகள், தனியாரும் விவசாயிகளின் பிரதிநிதியாக காந்தியும் இடம்பெற்றிருந்தனர். காந்தி ஆரம்பத்தில் 7 மாதங்களுக்கு தடையின்றி சாம்பிரானில் தங்கியிருந்தார். பின்னர் மீண்டும் பல குறுகிய கால பயணங்களை மேற்கொண்டார். சில நாட்கள் மட்டுமே நீடிக்கும் என எதிர்பார்ப்பில் படிப்பறிவில்லாத ஒரு விவசாயியின் வேண்டுகோளின் பேரில் சாதாரணமாக மேற்கொண்ட அந்த பயணம் காந்தியின் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு வருடத்தை எடுத்துக்கொண்டது. அதிகாரப்பூர்வ விசாரணையானது பெரும்
பலாத்காரங்களுக்கு எதிராக மலை போன்று ஆதாரங்களை திரட்டியது. இதை கண்டதும் அவர்கள் கொள்கை ரீதியாக விவசாயிகளுக்கு பணத்தை திருப்பிக் கொடுக்க ஒப்புக்கொண்டனர். ஆனால் நாங்கள் எவ்வளவு செலுத்த வேண்டும் என்று அவர்கள் காந்தியிடம் கேட்டனர். குத்தகை விவசாயிகளிடமிருந்து தங்கள் சட்டவிரோதமாக வஞ்சமாகவும் பறித்த பணத்தை அவர் முழுமையாக திருப்பி கேட்பார் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அவர் 50% தருமாறே மட்டுமே கேட்டார். அங்கே அவர் பிடிவாதமாக இருந்தார் என்று அந்த முழு நிகழ்வுகளையும் அருகிலிருந்து கவனித்த சம்ரானிலிருந்து பிரிட்டிஷ் மிஷனரி ரெவரண்ட் ஜே. ஹாஜ் எழுதுகிறார். அவர் விட்டுக் கொடுக்க மாட்டார் என்று எண்ணி தோட்டக்காரர்களின் பிரதிநிதி 25% வரை திருப்பி தருவதாக கூறினார். அவருக்கு ஆச்சரியமளிக்கும் வகையில் திரு காந்தி அவர் சொன்னபடியே அவர் ஏற்றுக்கொண்டார். இவ்வாறு அந்த முட்டுக்கட்டையை உடைத்தார். அந்த தீர்வு ஆணையத்தில் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. திருப்பித் தரப்பட்ட தொகையின் அளவை விட நிலப்பரப்புகளின் பணத்தின் ஒரு பகுதியையும் அதனுடன் தங்கள் கௌரவத்தின் ஒரு பகுதியையும் விட்டுக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாக்கப்பட்டனர் என்பதே முக்கியம் என்று காந்தி விளக்கினார். எனவே விவசாயிகளின் பொறுத்தவரை தோட்ட உரிமையாளர்கள் தங்களுக்கு மேலான பிரபுக்களைப் போல நடந்து கொண்டனர். சட்டம் இப்போது அந்த விவசாயி தனக்கு உரிமைகளுக்கு பாதுகாவலராகவும் இருப்பதை உணர்ந்தான். அவன் தைரியம் கற்றுக்கொண்டான். பிரிட்டிஷ் தோட்டக்காரர்கள் தங்கள் தோட்டங்களை கைவிட்டனர். இது காந்தி நிலைப்பாட்டை நிலைப்படுத்தியது. சில ஆண்டுகளில் அவை மீண்டும் விவசாயிகளுக்கே சொந்தமாகின. அவ்விரு சாகுபடி மறைந்து போனது. காந்தி ஒருபோதும் பெரிய அரசியல் அல்லது பொருளாதார தீர்வுகள் சம்பரான் கிராமங்களில் நிலவிய கலாச்சார மற்றும் சமூக பின்தங்கிய நிலையை கண்டு அவர் உடனடியாக அதை பற்றி ஏதாவது செய்ய விரும்பினார். அவர் ஆசிரியர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். காந்தியிடம் சீடர்களாக சேர்ந்திருக்க வேண்டும். மகாதேவ் தேசாய் மற்றும் நர்சரி பரீக் என்ற 2 இளைஞர்களும் அவர்களது மனைவியரும் அந்த பணிக்காக தாங்களாகவே முன்வந்தனர். பம்பாய், பூனே மற்றும் நாட்டின் பிற தொலைதூர பகுதிகளிலிருந்து மேலும் பலர் வந்தனர். காந்தியின் இளைய மகனான தேவதாஸ் ஆசிரமத்திலிருந்து வந்தார். திருமதி காந்தியும் அவ்வாறே வந்தார். 6 கிராமங்களின் தொடக்கப் பள்ளிகள் திறக்கப்பட்டன. கஸ்தூரிபாய் தனிநபர் தூய்மை மற்றும் சமூக சுகாதாரம் குறித்த ஆசிரம விதிகளை கற்பித்தார். படிக்கும்போதே யோசியுங்கள். விவசாயிகளுக்கு 25% பணத்தை திரும்ப அளிக்கும் தீர்வுக்கு காந்தி ஏன் ஒப்புக்கொண்டார்? அந்த நிகழ்வு விவசாயிகளின் அவல நிலையை எவ்வாறு மாற்றியது? உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது. காந்தியின் ஒரு மருத்துவரை 6 மாதங்களுக்கு தன்னார்வ தொண்டு செய்ய வைத்தார். ஆமணக்கு எண்ணெய், குயினைன் மற்றும் கந்தக களிமண் என்ற 3 மருந்துகள் கிடைத்தன. நாக்கில் பூச்சி இருந்தவங்களுக்கு ஆமணக்கு எண்ணெய் ஒரு டோஸ் கொடுக்கப்பட்டது. மலேரியா காய்ச்சல் இருந்தவங்களுக்கு குயினைனுடன் ஆமணக்கு எண்ணெயும், தோலில் தடுப்புகள் இருந்தவங்களுக்கு களிம்புடன் ஆமணக்கு எண்ணெயும் கொடுக்கப்பட்டது. பெண்களின் ஆடைகள் மிகவும் அசுத்தமாக இருந்ததை காந்தி கவனித்தார். அது பற்றி அவர்களிடம் பேசுமாறு கஸ்தூரிபாயிடம் கூறினார். ஒரு பெண் கஸ்தூரிபாயை தன் குடிசைக்குள் அழைத்து சென்று, பாருங்கள், இங்கே துணிகளை வைக்க எந்த பெட்டியோ அலமாரியோ இல்லை. நான் அணிந்திருக்கும் இந்த சேலைதான் என்னிடம் உள்ள ஒரே சேலை என்று கூறினாள். சாம்பிரானில் நீண்ட காலம் தங்கியிருந்த காந்தி அந்த ஆசிரமத்தை தொலைவிலிருந்து கண்காணித்து வந்தார். அவர் தபால் மூலம் வழக்கமான அறிவுறுத்தல்களை அனுப்பி நிதி கணக்குகளையும் கேட்டார். ஒருமுறை அவர் அங்கு வசிப்பவர்களுக்கு எழுதிய கடிதத்தில் பழைய கழிப்பறைகளை குழிகளை கொண்டு மூடிவிட்டு புதியவற்றை தோண்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றும், இல்லை என்றால் பழைய குழிகளில் இருந்து துர்நாற்றம் வீச தொடங்கிவிடும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். சம்பரான் சம்பவம் காந்தியின் வாழ்வில் ஒரு திருப்பு முனைவாகவே அமைந்தது. தான் செய்தது மிகவும் சாதாரணமான ஒரு காரியம்தான். என் சொந்த நாட்டிலே ஆங்கிலேயர்கள் எனக்கு கட்டளையிட முடியாது என்று நான் அறிவித்தேன் என்று அவர் விளக்கினார். ஆனால் சாம்பிரான் ஒரு எதிர்ப்பு நடவடிக்கையாக தொடங்கவில்லை. அது பெருமளவிலான ஏழை விவசாயிகளின் துயரத்தையும் போக்கும் ஒரு முயற்சியிலிருந்து உருவானது. இதுதான் காந்தியின் இயல்பு. அவரது அரசியல் கோடிக்கணக்கான மக்களின் நடைமுறை அன்றாட பிரச்சனைகளுடன் பின்னி பிணைந்திருந்தது. அவருடைய ஒரு விசுவாச பாணி அல்ல, கருத்தியலுக்கு அப்பால் அது வாழும் மனிதர்கள் மீதான பற்றுதலே. மேலும் காந்தி செய்த எல்லாவற்றிலும் தன் சொந்த காலில் நிற்கக்கூடிய, அதன் மூலம் இந்தியாவை விடுவிக்கக்கூடிய ஒரு புதிய சுதந்திர இந்தியனை உருவாக்க முயன்றார். சாம்பிரான் நடவடிக்கையில் ஆரம்பத்தில் மகாத்மாவின் தீவிர பின்தொடர்பவராக மாறியிருந்த ஆங்கிலேய சமுதாயத்தின் சார்லஸ் ஃபிரியர் ஆண்ட்ரூஸ் ஃபிஜி தீவுகளுக்கு பணி நிமித்தமாக புறப்படுவதற்கு முன்பு காந்தியிடம் விடைபெற வந்தார். ஆண்ட்ரூஸ் சாம்பிரானில் தங்கியிருந்த உதவுவது ஒரு நல்ல யோசனையாக இருந்தது என்று காந்தியுடன் வழக்கறிஞர்கள் நண்பர்கள் கருதினர். காந்தி ஒப்புக்கொண்டால் ஆண்ட்ரூஸும் உதவ தயாராக இருந்தார். ஆனால் காந்தி அதை வன்மையாக எதிர்த்தார். அவர், இந்த சமயமற்ற போராட்டத்தில் நம் பக்கம் ஒரு ஆங்கிலேயர் இருந்தால் அது உதவியாகும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். இது உங்கள் இதயத்தின் பலவீனத்தை காட்டுகிறது. இந்த குறிக்கோள் நியாயமானது. இந்த போரில் வெற்றி பெற நீங்கள் உங்களை நம்பியே இருக்க வேண்டும். திரு ஆண்ட்ரூஸ் ஒரு ஆங்கிலேயர் என்பதற்காக
நீங்கள் அவரை ஒரு ஆதரவாக தேடக்கூடாது என்றார். அவர் எங்கள் மனதை சரியாக படித்திருந்தார். எங்களிடம் பதில் எதுவும் இல்லை. இந்த வழியில் காந்தி எங்களுக்கு தன்னம்பிக்கை குறித்த ஒரு பாடத்தை கற்பித்தார் என்று நாரேந்திர பிரசாத் குறிப்பிடுகிறார். தற்சார்பு இந்தியா சுதந்திரம் மற்றும் குத்தகை விவசாயிகளுக்கான உதவி ஆகிய அனைத்தும் ஒன்றோடொன்று பிணைந்திருந்தன. உரையை குறியிடுதல் சாம்பிரான் சம்பவத்தை காந்தி தனது வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக கருதுக்கு காரணம் என்னவென்று நினைக்கிறீர்கள்? காந்தியால் வழக்கறிஞர்களை எவ்வாறு செல்வாக்கு செலுத்த முடியும்? உதாரணங்கள் தருக. சிறிய வட்டாரங்களில் உள்ள சராசரி இந்தியரின் தன்னாட்சி ஆதரவாளர்கள் மீதான மனப்பான்மை என்னவாக இருந்தது? சுதந்திர இயக்கத்திற்கு சாதாரண மக்களுக்கும் பங்களித்தார்கள் என்பதை நாம் எப்படி அறிவது? உரையை பற்றி பேசுவதை பின்வருவனவற்றை விவாதிக்கவும். ஏழைகளுக்கு சட்ட நீதியை விட அச்சத்திலிருந்து விடுதலை பெறுவதே மிகவும் முக்கியமானது. சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவின் ஏழைகள் அச்சமின்றி இருக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களா? ஒரு நல்ல தலைவரின் பண்புகள். வார்த்தைகளால் வேலை செய்தல். உரையில் பயன்படுத்தப்பட்டுள்ள சட்ட முறைகள் தொடர்பான சொற்களை பட்டியலிடுக. உதாரணமாக படிவு. இந்த பிரிவில் அடங்கும் உங்களுக்கு தெரிந்த மற்ற வார்த்தைகளை பட்டியலிடுங்கள். மொழியை பற்றி சிந்திக்கிறது. இவ்வுரையில் நேர்கோட்டில் அமைந்துள்ள வாக்கியங்கள் கவனிங்கள். டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். ஆசிரியர் தனது விவரிப்பில் ஏன் மேற்கோள்களை பயன்படுத்துகிறார்? பின்வரும் வாக்கியங்களில் காட்புள்ளி பயன்படுத்தப்பட்டிருப்பதோ அல்லது பயன்படுத்தப்படாமையோ கவனியுங்கள். 1942 சேவாகிராமில் இருந்த காந்தியின் ஆசிரமத்துக்கு முதலில் சென்றபோது சாம்பிரானில் என்ன நடந்தது என்பதை அவர் என்னிடம் கூறினார். அவன் வெகு தூரம் முன்னேறி செல்வதற்குள் காவல் கண்காணிப்பாளரின் தூதுவன் அவனை முந்தினான். நீதிமன்றம் மீண்டும் கூடிய போது நீதிபதி பல நாட்களுக்கு தீர்ப்பை வழங்க மாட்டேன் என்று கூறினார். செய்ய வேண்டியவை: போபால் எரிவாயு துயரம் அல்லது நர்மதா அணை திட்டம் போன்ற ஏழை மக்களின் வாழ்வு பாதிக்கப்பட்டு சர்ச்சையை ஏற்படுத்திய ஒரு பிரச்சனையை தேர்ந்தெடுக்கவும். வழக்கின் உண்மைகளை கண்டறியுங்கள். உங்கள் வாதங்களை முன்வையுங்கள். ஒரு சாத்தியமான தீர்வை முன்மொழியுங்கள். அழகு பற்றி ஏற்கத்தக்க வாதங்கள் மற்றும் பேச்சுவார்த்தைகள் மூலம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை பெற்றுத் தருவதில் மகாத்மா காந்தி காட்டிய தலைமைத்துவம். துணை சுதந்திர இயக்கத்திற்கு பெயர் தெரியாத இந்தியர்கள் ஆற்றிய பங்களிப்புகள். வாசிப்பு புரிதல் நிகழ்வுகளையும் உண்மைகளையும் புரிந்து கொள்வதற்காக. உண்மை தகவல்களை கொண்ட எழுத்துக்களை தீவிரமாக வாசித்தல். ஒவ்வொரு பகுதியின் முடிவிலும் உள்ள வாசிக்கும் பொழுது சிந்திக்க வைக்கும் கேள்விகள். நபர்களை பற்றிய விளக்கங்களை புரிந்து கொள்ளவும் உண்மைகளை உறுதிப்படுத்தவும் மேலும் வரும் பகுதிகளை புரிந்து கொள்வதற்கு முக்கியமானவற்றில் கவனம் செலுத்தவும் உதவுகின்றன. கொடுக்கப்பட்ட கூற்றுக்களை ஆதரிப்பதற்காக உரையில் உள்ள குறிப்பிட்ட நிகழ்வுகளை தேடுதல். சிறையில் உள்ள சில கூற்றுக்களை பகுத்தறிவு அனுமான கேள்விகள். உரையை பற்றி பேசுதல். பாடத்திலிருந்து தொடர்ச்சியான கலந்துரையாடுதல். மதம் நீதிக்கான முன்னிபந்தனையாக அச்சமின்மை போன்ற விஷயங்களை பற்றி மாணவர்கள் சிந்திக்க வைத்தல். மாணவர்களின் எதிர்கால வாய்ப்புகளுக்கு தலைமை பண்புகளை புரிந்து கொள்ளுதல். சரநிலை மேம்பாடு. நேரடி தொடர்பு. சொற்றொடருடன் பணிபுரிதல். சட்டப்பேச்சு வழக்கில் பயன்படுத்தப்படும் சிறப்பு சொற்களை மாணவர்கள் கவனிக்க செய்தல். அறிவிப்பு படிவம். விவரிப்பில் நேரடி பேச்சின் பயன்பாடு. பேசப்பட்ட சொற்கள் கூறப்படும் போது ஏற்படும் வடிவ மாற்றங்களை மாணவர்கள் ஏற்கனவே அறிந்திருக்கிறார்கள். விவரிப்பின் செயல்திறனை வலுப்படுத்த பயன்பாட்டு சூழல்களில் வடிவ தேர்வை அவர்களால் இப்போது கவனிக்க இயல வேண்டும். சார்பு வாக்கியம். முதன்மை வாக்கியத்திற்கு முன்னால் வந்தால் அதனை பிரிக்க காட்புள்ளியை பயன்படுத்தலாம். முதன்மை வாக்கியத்திற்கு பிறகு வந்தால் காட்புள்ளியை தவிர்க்கலாம். செய்ய வேண்டியவை: காந்திய செயல்பாட்டு முறையை மாணவர்கள் புரிந்து கொள்ளவும் அதனை தற்போதைய தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளுடன் தொடர்புபடுத்தி பார்க்கவும் உதவும் ஒரு விரிவாக்க செயல்பாடு. உண்மைகளின் விசாரணை. வாதங்களை முன்வைத்தல். தீர்வு. தேங்க்யூ வெரி மச்.